Hi viewers, எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா நாங்க எப்படி பொங்கல் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணோம்ங்கறத உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். நாங்க நைட்டே கலர் கோலம் போட்டுட்டோம், தோரணம் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். நைட்டே ஃப்ரெஷ்ஷா நெய் காய்ச்சியாச்சு சக்கரை பொங்கலுக்கு வேணும்னு. எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ நாங்கள் படுக்க போகிறோம். காலையில் சந்திப்போம். மாமியார் நைட்டே சாம்பாருக்கு தேவையான கொண்டைக்கடலை எல்லாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. காலையில் சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சாச்சு. 3 பொங்கலுக்கும் தேவையான அரிசி பருப்பும் கழுவி எடுத்து வச்சாச்சு. நான் எல்லா பொங்கலுக்குமே 3/4 கப் அரிசியும் 1/4 கப் பாசி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் வைக்கிறதுக்கு 1 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு உளுந்து போண்டா செய்யலாம்னு சொல்லிட்டு உளுந்தையும் ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து அதையும் ஊற வச்சிருக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நைட்டு காய்ச்சி வச்ச நெய் எப்படி இருக்கு பாருங்க. இந்த 2 பொங்க பானையில் தான் நம்ம இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம். ஒன்று சக்கரை பொங்கல், ஒன்று தேங்காய் பொங்கல், இல்லைன்னா பால் பொங்கலும் சொல்லுவாங்க. அதை பொங்க பானைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு. இப்போ மஞ்சள் கொத்து கட்டி வச்சிட்ருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பொங்கல் ஊரில் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. துபாயில் இருக்கும் போது காலையிலே பொங்கல் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் லீவெல்லாம் கிடையாது, அவங்கவுங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. பட் இங்கே இது ஒரு ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது நம்ம பொங்க பானையில் பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சாத பசும்பால் தான் நான் ஊற்றுறேன். 2-3 டைம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 3ஆவது தண்ணியை இதோட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் 2 பானையிலையும். பானை நிறக்க இருக்கணும், அதனால் மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பொங்கல் பொங்க போகுது. நல்லபடியாக சூப்பராக பொங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இது 2ஆவது பொங்க பானையும் பொங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் பால் பொங்கலுக்கு தேவையான வெறும் பச்சரிசி மட்டும் சேர்த்திக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு பொங்கல் வெந்து வர்றதுக்குள்ளே உளுந்து போண்டாக்கு தேவையான மாவை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் உளுந்து எடுத்தனால மிக்சியில் தான் அரைச்சிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் அரைக்கும் போது உளுந்தோட இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிட்டேன். கேமரா ஆஃப் ஆனனால இது கவர் ஆகலை. இந்த மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட போண்டா நல்லா புசு புசுன்னு வரும். இப்போது இந்த பொங்கல் நல்ல குலைவாக வெந்து வந்துருச்சு. இதோட நான் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்திட்டு நல்ல வெள்ளையாக திருவின தேங்காயும் சேர்த்திட்டு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பில் வச்சு இறக்கிற வேண்டியதான். நம்மளோட தேங்காய் பொங்கல் இல்லைன்னா பால் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை வந்து பாவு காய்ச்சிட்ருக்கேன். சக்கரை பொங்கலும் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்து இங்கே 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு வெல்லம் அந்த அளவுக்கு எடுத்து தான் பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது நம்ம காய்ச்சின வெல்லத்தை வந்து பொங்கலோட சேர்த்திடலாம். இந்த வெல்லமும் பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வர வரைக்கும் சிம்மில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ திராட்சை முந்திரி பருப்பு வந்து நம்ம தாளித்து சக்கரை பொங்கல் கொட்டுறதுக்கு நான் வந்து இங்கே 8 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 20 கேஷ்யூ நட் போல் எடுத்து நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையும் சேர்த்திட்டு இதையும் வந்து நல்லா பலூன் மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொங்கலில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேன். இதோட இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ சூப்பராக நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஊற வச்ச கொண்டைக்கடலை, நம்ம பருப்பு ஊற வச்சது எல்லாத்தையும் சேர்த்திட்டு இதோட ஒரு 3 கப் தண்ணி சேர்த்திட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இந்த சாம்பார் வந்து பொங்கல் அன்னைக்கு செய்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான சாம்பார். ஏன்னா இதில் இருக்கிற அத்தனை எவ்வளோ காய்கறி இருக்குமோ அத்தனை காய்கறி பயிர் வகைகள் எல்லாமே போட்டு தான் இந்த சாம்பார் செய்வாங்க. 4 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 3/4 கப் அரிசி 1/4 கப் பருப்புக்கு வந்து 4 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதோட நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு அரிசி 2த்தையும் சேர்த்திடலாம். நம்ம வெண்பொங்கல் ஒரு லைட் எல்லோ கலர் வரதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவும் சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பருப்பில் ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நம்மளோட பருப்பு கொண்டைக்கடலைலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி வந்து கொஞ்சம் லேட்டாக டைம் எடுக்கும் வேக வைக்கிற காய்கறி எல்லாம் வந்து இதோட சேர்த்திட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு காய்கறி கலவாக உப்பும் போட்டுட்டு கரெக்டாக ஒரே விசில் தான், இல்லட்டினா காய்கறி வந்து குழஞ்சிருச்சுன்னா சாம்பார் நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரே விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சதில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திட்டு இதோட பச்சை பட்டாணி சேர்த்திட்டேன். காய்கறியெல்லாம் வந்து அளவு கிடையாது, நமக்கு என்ன காய்கறி இஷ்டமோ அது எல்லாமே சேர்த்திருக்கலாம். இது வந்து திருப்பி நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். வெண்பொங்கல் வந்து 4வது விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ சாம்பாருக்கு வச்ச காய்கறியிலையும் ஒரு விசில் வந்துருச்சு. இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளுக்கு வெண்பொங்கலுக்கும் உளுந்து போண்டாக்கும் வந்து தேவையான மிளகை வந்து 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 இருந்தால் போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சுத்தமாக தூள் பண்ணிட்டா வந்து பொங்கல் கலர் மாறிடும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட பொங்கலை சூப்பராக வந்திருக்கு. நல்லா பர்ஃபெக்டாக வெந்து குழஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து தாளிச்சிடலாம். ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து இங்கே ஆயில் சேர்த்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானோன்னே நம்ம வந்து இடித்து வச்சுருக்க பெப்பர் வந்து 1 டீஸ்பூன், அதோட வந்து 1 டீஸ்பூன் சீரகம், மிளகும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இதோட ஒரு 1/8 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், நல்ல வாசனையாக இருக்கும் பொங்கலுக்கு. இதையும் சேர்த்திட்டு இப்போ நம்ம இதை வந்து பொங்கலில் சேர்த்திடலாம். இந்த நெய் வந்து பொங்கலில் ஃபுல்லும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லுமே பொங்கலில் நல்லா இறங்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக சாம்பார் தாளித்து விட்டுடலாம். சாம்பாருக்கு இது தாளிக்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம வந்து தாளிக்கிற வடகமும் சேர்த்திடுறேன். நல்லா தாளிக்கிற வடகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கை நிறையா கருவேப்பிலை சேர்த்திட்டேன். இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட இப்போது ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்திடலாம். இதோட ஈஸியாக வேகிற காய்கறியும் வந்து இதோடய போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக வேகிற காய்கறியெல்லாம் வந்து நம்ம குக்கரில் முதல்ல வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக வேக வைக்கிற காய்கறிக்கு அளவாக இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் சேர்த்திட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதில் சேர்க்குற மசாலா தூளெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்திக்கலாம் நீங்கள். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிடுவோம். அதனால் நான் வந்து இங்கே 10 டீஸ்பூன் மிளகாத்தூள், 10 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். அப்படியே இந்த எண்ணெயிலே வந்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்க காய்கறியை வந்து இதோட சேர்த்திடலாம். குக்கரில் ஒரு கப் தண்ணி சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து இதோட ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக பொங்கல் வந்து தனியாக குக்கரில் செஞ்சுருந்தோம். ஏன்னா பொங்கல் பானை வந்து சின்ன பானை தான் இருந்தது. ஸோ அதனால் அதில் வந்து நிறைய செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்களவாக பொங்கல் பானையில் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு வந்து குக்கரில் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சைடு வந்து உளுந்து போண்டா போட ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போது சாம்பாரில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்திக்கலாம். நான் வந்து நல்லா அரை மூடி தேங்காய் வந்து நல்லா திருவி அரைச்சி சேர்த்திருக்கேன். நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் இதோட சேர்த்திடலாம். இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்மளோட சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான மல்லி இலை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம சாம்பார் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் வந்து அந்த தேங்காய் பொங்கலோட அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன். அதே வந்து அந்த தேங்காய் பொங்கல் வந்து நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து இந்த சாம்பாரை வந்து நல்லா சுண்ட வச்சு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ உளுந்து போண்டாவும் ஃபுல்லும் நான் சுட்டு எடுத்துட்டேன். நான் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மாமியார் வந்து பூஜை அறையெல்லாம் எல்லா வேலையும் முடித்து வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம்.
நாங்கள் துபாயில் சாமி கும்பிடும் போதெல்லாம் ஒரு சின்ன பீஸ் கரும்பு தான் வாங்கி நாங்கள் வச்சு சாமி கும்பிடுவோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி முழு கரும்பு வந்து 2 தோகையோடு வச்சு சாமி கும்பிட்றதுல அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபேமிலியோடு இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. இல்லைன்னா நாங்கள் தனியாக செலிப்ரேட் பண்ணுவோம், மாமனார் மாமியார் இங்கே தனியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே நல்லா பசி வந்துருச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்ட சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, மெது போண்டா இதெல்லாம் தான். நம்மளோட மெது போண்டா வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது. வெளியே வந்து கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. மிக்சியில் அரைச்சுமே நல்லா சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் அந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog முடியுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.